புதியதாக உதயமாக இருக்கும் காமராசர் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை துவக்க விழாவிற்கு நமது கிராமத்திற்கு வருகை தந்துள்ள அமைச்சர் மற்றும் திமுகவின் மாவட்ட செயலாளர் மேற்கு திரு மதிப்பிற்குரிய பழனியப்பா அவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த அறக்கட்டளைக்கு தலைமை தாங்கி வழி நடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் ஐயா எங்கள் ஆசான் என் தேசிகர் ஐயாவுக்கு இந்நேரத்தில் அவர் மாணவனாக என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்துகிறேன். தலைமை உரை தேசிகர் ஐயா அவர்களுக்கு இந்த நாள் தைப்பூசம் நாள் அவருக்கு உரியதும் நாளும் அவருக்கு இது தெரியவும் தெரியாது. இந்நேரத்தில் தீர்த்தகிரையாவுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய தினம் ராமலிங்க அடிகளார் வள்ளலார்னு சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளில் அவருடைய கொள்கையின் வழியில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த வள்ளலாரின் அறிவுரையின்படி இக்கிராமத்தில் இந்த நாளில் காமராசர் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை துவக்க விழாவை அவர் துவங்கிய நாள் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே நேரத்தில் நமது கிராமத்திற்கும் நமது மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய உயிர் திரு மதிப்பிற்குரிய பழனியப்பா அண்ணா அவர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு அவருக்கு இன்னொரு முறை என் வாழ்த்துக்களை நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு நெப்போலியன் கருத்தூர் ஒன்றிய செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி ராணி அம்பேத்கர் ஒன்றிய குழு உறுப்பினர் பாப்பிச்செட்டிப்பட்டி, திரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா அவர்களும், சத்தியமூர்த்தி மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் திமுக அவர்களையும், திருமதி ரமேஷ் மாநில ஆதிதிராவிட நலக்குழு துணை செயலாளர் திமுக அவர்களையும் வருக வருக என இவ்விழா மேடை வரவேற்கிறது. ராஜேந்திரன்
மதிப்புக்குரிய ராஜேந்திரன் அவர்களையும், மதிப்பிற்குரிய முகமது அலி அண்ணா அவர்களையும், மதிப்பிற்குரிய சித்தார்த்தன் அண்ணா அவர்களையும், மதிப்பிற்குரிய ராஜேந்திரன் அவர்களையும், மதிப்பிற்குரிய கருணாநிதி அவர்களையும், மதிப்பிற்குரிய குபேந்திரன் அண்ணா அவர்களையும், மதிப்பிற்குரிய தங்கச்செழியன் அவர்களையும், மதிப்பிற்குரிய ராஜேந்திரன் அவர்களையும், மதிப்பிற்குரிய கோட்டீஸ்வரன் அண்ணா அவர்களையும், மதிப்பிற்குரிய திரு சாக்கன் சர்மா அவர்களையும், மதிப்பிற்குரிய சென்னகிருஷ்ணன் ஆசிரியர் அவர்களையும், பாலை லட்சுமணன் அவர்களையும், மண்டல துணை செயலாளர் விசிக ஜானகிராமன் அவர்களையும், இளையராஜா அண்ணா அவர்களையும், சிறுத்தை வேல் அண்ணா அவர்களையும், பழனிசாமி அவர்களையும், பாரதி ராஜா அவர்களையும், நெருமை பழனிசாமி அவர்களையும், குமரேசன் அவர்களையும், வைகுந்தன் அவர்களையும், பசுமை சீனிவாசன் அவர்களையும், திரு ரஜினி அண்ணா அவர்களையும், பகுஜன் கார்த்திக் அவர்களையும் இவ்விழாக்குழு வருக வருக என வரவேற்கிறது. திமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் திருவாளர்கள் பிரபு ராஜசேகர், சக்திவேல், மாது, முத்துக்குமார், சரவணன், சிவபிரகாசம், அசோக், பாலை, ராஜசேகர், ராமச்சந்திரன், மூவேந்தன், கலையரசன், திரு லோகு இவர்களையும் வருக வருக என இந்த விழாக்குழு வரவேற்கிறது. மற்றும் திமுக பேரூர் கழக செயலாளர் திருவாளர்கள் முல்லை ரவி, மதிப்புக்குரிய சூரிய தனபால், இது மட்டும் திரு கோ ஜெயச்சந்திரன் அவர்களையும், கௌதமன் அவர்களையும், டி மோகன் அவர்களையும், மணி அவர்களையும் இவ்விழாக்குழு வருக வர என வரவேற்கிறது. அடுத்ததாக இவ்விழாவிற்கு நமக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த அண்ணா அவர்களையும், இவ்விழாவிற்கு காமராசர் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை துவங்குவதற்கு எனது மரியாதைக்குரிய தலைமை உரையாற்ற இருக்கும் தீர்த்தகிரி அண்ணா அவர்களையே இவ்விழாவிற்கு தலைமை உரையாற்ற அழைக்கிறேன். தலைமை உரையாற்ற என் தீர்த்தகிரி பேச்சாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், அறக்கட்டளை நிறுவனர் பெத்தூர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். An educated man without character and humility was more dangerous than beast. தான் கற்ற கல்வி இந்த சமூகத்திற்கு பயன்படாவிட்டால் என்னை நானே சுட்டுக் கொள்வேன் என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் வாக்கிற்கிணங்கவும், ஒரு படித்தவனுடைய கல்வி இந்த சமூகத்திற்கு எதிராக போகும் என்றால் அவன் விலங்கை விட கொடியவன் என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் வாக்கிற்கிணங்கவும், இந்த காமராசர் அறக்கட்டளை துவக்க விழாவிற்கு வரவேற்பு உரையாற்றிய மதிப்பிற்குரிய வருவாய் ஆய்வாளர் தம்பி சீனன் அவர்களே, அடக்கம் அமரனுள் உயிர்க்கும் அடங்காமை ஆறினுள் உயிர்த்துவிடும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க அடக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற மதிப்புக்குரிய ஐயா நெப்பொலியன் அவர்களே, நீரளவே ஆகுமாம் நீராமல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கிணங்க கற்றத்தில் தெரிந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ராணி அம்பேத்கர் அவர்களே, மதிப்பிற்குரிய மாமா கருணாநிதி அவர்களே, மதிப்பிற்குரிய ஐயா பாலகமணி அவர்களே, மதிப்பிற்குரிய ஐயா சாஸ்திரி அவர்களே, மதிப்பிற்குரிய ஐயா வெள்ளன் அவர்களே, மதிப்பிற்குரிய உங்கள் அனைவருக்கும் என் ஜெய்பின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும், நமது தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய ஐயா பழனியப்பன் அவர்களை பற்றியும் சில செய்திகளை சொல்லிவிட்டு கல்வியின் சிறப்பை பற்றி பேசுகின்றேன். ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்கும் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க ஆண்களுக்கு நிகழாக பெண்கள் உயர்கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற
மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் அவர்களை வணங்கியும், ஒரு தமிழ் புலவரின் வறுமையை போக்கத்தன் தலையை கொடுத்து முன்வந்த குமரவளனை போல் தமிழ் காக்க தண்டவளத்தில் தலை வைத்து படுத்த டாக்டர் கலைஞரின் கணவன் நினைவாக்க தமிழ் புலவன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் ஐயா ஸ்டாலின் அவர்களை வழங்கியும், குளிருக்கு நடுங்கிய மயிலுக்கு தனது போர்வையை போட்டிய வேகனை போல் குடிசை வீடுகளில் வாழும் மக்களின் அவலநிலையை போக்கிட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை வணங்கியும், தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்னில் ஜகத்தினையே அளித்துவிடும் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்னில் ஜகத்தினையே அளித்துவிடும் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் அவர்களை வழங்கி மதிப்பிற்குரிய நமது மாவட்ட செயலாளர் ஐயா பழனியப்பன் அவர்களை பற்றி சில செய்திகளை சொல்லுகின்றேன். உலகின் முதல் பகுத்தறிவாளன் சாக்ரட்டிஸின் மாணவன் பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில் மாணவன் மாசிடோனிய மன்னன் மகா அலெக்சாண்டர், the man who conquered entire world. அந்த வரிசையில் தமிழகத்தின் முதல் பகுத்தறிவாளன் தந்தை பெரியாரின் மாணவன் அறிஞர் அண்ணாவின் மாணவர் டாக்டர் கலைஞரின் மாணவர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மாணவராக இந்த தகடூர் மண்ணில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் மதிப்புக்குரிய ஐயா பழனியப்பன் அவர்கள் இந்த தகடூர் மண்ணில் தற்போது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறுபட்ட சாதனைகளை படுத்த சாதனையாளர் என்பதை என்னால் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியும். ஐயா அவர்கள் அமைச்சர் இருந்த காலத்தில் கல்வி, மருத்துவம், பொதுநலம், சமூக நலம் போன்ற எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கினார் என்பது எல்லாரும் அறிந்த உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயா அவர்கள் கல்விக்கு ஆற்றிய சேவை மகத்தானவை. ஒரு மனிதன் சமூக மற்றும் பொருளாதார ரீதியா முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை கல்வி என்பதை உணர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளதால் மதிப்பிற்குரிய நமது மாவட்ட செயலாளர் ஐயா பழனியப்பன் அவர்கள் அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி உயிரில் நிறுத்தல், அன்னையாவின் புண்ணிய கூடிய ஆண் ஒரு ஏழைக்கு இழுத்தளித்தல் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க புனிதமான கல்வி பணிகளை கையில் எடுத்திட உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்திலே கல்வி அறிவில் தரம் குறைந்திருந்த தகவலூர் மாவட்டத்தை தரம் உயர்ந்த தஞ்சாவூர் மாவட்டமாக மாற்றிய பெருமைக்குள்ளால் மதிப்பிற்குரிய நமது மாவட்ட செயலாளர். ஒரு மைல் தூரத்தில் தொடக்கப்பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளிகளை துவங்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி தமிழகத்தில் மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை ஒரே நாளில் திறந்த கர்ம வீரர் காமராசரை போல் தமிழகத்தில் பட்டி தொட்டில் எல்லாம் பள்ளி கல்லூரிகளை நிறுவிய பெருமைக்குரியவர்களால் மதிப்புக்குரிய நமது மாவட்ட செயலாளர். குறிப்பாக அரூரில் அரசு கலைக்கல்லூரி, பாப்பிரெட்டிப்பட்டியில் அரசு கலைக்கல்லூரி, பாப்பாரப்பட்டியில் அரசு கலைக்கல்லூரி, பாலக்கோட்டில் அரசு கலைக்கல்லூரி, தர்மபுரி செட்டிக்கரையில் அரசு பொறியியல் கல்லூரி, கடத்தூரில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, ஏன் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியை கொண்டு வந்து இந்த தமிழகத்திலே கல்வியில் மாபெரும் புரட்சி செய்துள்ளார் ஐயா பழனியப்பன் அவர்கள். Palniappan sir is what? I saw many politicians in Dharmapur district. I never seen such Dr. Palniappan sir. Palniappan sir is one of the best achiever in our district. ஐயா அவர்கள் சிறந்த சாதனையாளர் மட்டுமல்ல, ஐயா அவர்கள் சிறந்த சிந்தனையாளர். 100 மனிதன் சேர்ந்து சிந்திப்பதை ஒரு மனிதன் சிந்தித்தால் அவன் அறிஞர். 100 அறிஞர்கள் சேர்ந்து சிந்திப்பதை ஒரு மனிதன் சிந்தித்தால் அவன் மேதை.
100 மேதைகள் சேர்ந்து சிந்திப்பதை ஒரு மனிதன் சிந்தித்தால் அவன் ஞானி. 100 ஞானிகள் சேர்ந்து சிந்திப்பதை ஒரு மனிதன் சிந்தித்தால் அவன் தீர்க்கதரிசி. 100 தீர்க்கதரிசிகள் சேர்ந்து சிந்திப்பதை ஒரு மனிதன் சிந்தித்தால் அவன் தான் கடவுள். அந்த வரிசையில் ஐயா பழனியப்பனை அவர்கள் எந்த ரகம் என்பதை நீங்களே முடிவு செய்திருக்கிறார். தேடிச்சோறும் இடம் சென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாட துன்பமிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பறவும் மீதி கொடும் கூட்டுக்கு இறையென பின்வாயும் பல வேடிக்கை மனிதரை போல் இல்லாமல் இந்த மாணவ சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேற வேண்டும் என்று அந்தி பகல் பாராமல் வளர்த்துக் கொண்டிருப்பதுதான் மதிப்புக்குரிய என்பது மாவட்ட செயலர் பழனியப்பன் அவர்கள். ஐயா அவர்கள் சாதனை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே போகலாம். காலத்தின் பயனை கருத்தில் கொண்டு ஐயா அவர்கள் அனுமதி கொடுத்தால் கல்வியை பற்றி சில செய்திகள் பேசலாம். மாணவர்களே, கர்ம வீரர் காமராசர் முதல் டாக்டர் கலைஞர், கர்ம வீரர் காமராசர் முதல் டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், மதிப்புக்குரிய நம்ம மாவட்ட செயலர் வரை கல்விக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கல்வி என்பது ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி ஒன்றுதான். அந்த உண்மைகளை உணர்ந்த காலத்தால் தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேலென்றான் பேரென்றான். கல்லாமை என்பது வெட்டப்பட வேண்டிய ஒன்று, கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் அதை விட வெட்டக்கடி என்றான் பெஞ்சமின் பிராங்கிலின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தின் பேர் கல்வி என்றான் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்கிறார் மகாத்மா தான். அதோடு நிறுத்தவில்லை, கல்வியானது ஒரு மனிதனையும் இந்த நாட்டையும் எந்த அளவுக்கு உயர்த்தக்கூடியது என்பதை 1000 வருடங்களுக்கு முன்பு சொல்லிவிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், படிக்காமல் ஒரு நாள் கூட இருக்காது என்கிறது உலக நீதி. இளமையில் கல்வி என்கிறார் ஆத்திச்சூடியில் ஔவையார். மேதையை விட சிறந்தது கற்றது மறவாமை என்கிறது முதுமொழிக்காய். எண்ணென்ப எழுத்தென்ப இதனிடம் கண்ணென்ப வாழும் உயிர்க்கின்றான் வள்ளுவர். என்னும் எழுத்தும் கண்ணெழுத்தரும் கைப்பொருள் தனில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது போன்றே கற்கன் என்று கற்கன் என்று பிச்சை வகினும் கற்கன் என்று பிச்சை எடுத்தால்படி என்கிறான் அதிவீரர் ராமபாண்டி என்றார். அப்படி என்றால் கல்வியின் பொருள் எவ்வளவு பெரிதென்பதை உணர்ந்துள்ளமா? ஏராள செல்வத்தை ஈதலின் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீரென்கிறது நபிமொழி பொருள். நீ எவ்வளவு சொத்துக்களை பிள்ளைக்கு சேர்த்தாலும் அதை விட சிறப்பான சொத்து கல்வி ஒன்றுதான் என்பதை உணர வேண்டும். ஏராள செல்வத்தை ஈதலின் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீரென்கிறது நபிமொழி பொருள். நீ எவ்வளவு சொத்துக்களை பிள்ளைக்கு சேர்த்தாலும் அதை விட சிறப்பான சொத்து கல்வி ஒன்றுதான். அருள் பரிசு பிள்ளைக்கு 1000 மீதலும் பெரும் பரிசு கல்வி. நீ எவ்வளவு பரிசுகளை பெற்றாலும் கல்வி என்ற பரிசை பெற்று இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து வெளியிலே சென்றால்தான் அதுதான் உலக பரிசுகளிலே பெரும் பரிசு. அதோடு நிற்கவில்லை, வெள்ளத்தால் போகாது, வெந்தனால் வேகாது, வேந்தனாலும் கொள்ளத்தால் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது என்கிறது விஜயன் சொல்லாமல். பணமா இருந்தால் கூட கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்வியோ கொடுக்க கொடுக்க வளரும். அதுதான் கல்வியின் தனி சிறப்பு. மன்னரும் வாசர கற்றோனும் சீர்திருக்கின் மன்னர்கள் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்றிடம் சிறப்பு என்கிறார் ஔவையார். மன்னனா இருந்தால் கூட அவனுடைய தேசத்தில் மட்டும் தான் சிறப்பு, நன்கு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். அவர்களே, இன்று யாரெல்லாம் புத்தகங்களுக்கு முன்னால் தலைநிமிர்ந்து படிக்கின்றார்களோ நாளை அவர்கள் எல்லாம் இந்த உலகில் தலைநிமிர்ந்து வரலாம் என ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொல்லுகின்றார். உணவு தொழில் செய்துவிட்டு அடுப்பு கையில் எழுதி படித்தவர் தான் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம். சாதி வரி தலைவித்தாலே காலத்தில் வகுப்பறைக்கு வெளியில் கோணிப்பையில் அமர்ந்தப்படுத்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகின்ற APJ அப்துல் கலாம் அவர்கள் அன்று ராமேஸ்வரம் தெற்களில் செய்தித்தாள்களை போட்டுக் கொண்டே படித்ததால் தான் அணுவிஞ்ஞானி மட்டுமல்ல இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர முடிந்தது. ஈரோட்டு பாசறையில் பகுத்தறிவு நீரோட்டம் பயின்ற தந்தை பெரியார் 95 வயதிலும் சாஸ்திரங்களை அகற்ற மூத்திரப்பையோடு வளம் வந்த போதும் படித்துக் கொண்டிருந்தால்தான் பகுத்தறிவு பகவான் என்று போற்றப்படுகின்றார். படுக்கின்ற இடம் கூறும் படிப்பதற்கு அருகாமல் கேட்டார் புரட்சியாளர் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றிட்டு சொன்னார் பேரறிஞர் அண்ணா. பூக்களே பூக்காத பாலைவன பூமியான அரபு நாட்டிலிருந்து
வாசனை திரவியங்கள் எவ்வாறு உலக புகழ் பெறுகின்றதோ அதே போல கல்வி அறிவு இல்லாத களரிக்காட்டில் உணர்ந்த முத்துவேலர் அஞ்சிகமா முதல்வரும் தற்போது தமிழக முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்களின் தந்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழகத்தை ஆட்சி செய்ததற்கு காரணம் என்ன? அவர் முத்தம் நதிகளில் போட்டப்படுவதற்கு காரணம் என்ன? டாக்டர் கலைஞர் அவர்கள் அதிக காலம் புத்தகங்களை படித்ததால் அந்த அளவிற்கு உயர முடிகிறது. அவர்கள் மட்டுமல்ல, நமது மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினரா, உயர்கல்வித்துறை அமைச்சரா, மாவட்ட செயலாளர் போன்ற உயர் பதவிகளை அடைவதற்கு காரணம் என்ன? அவரிடம் இருந்த 100 ஏக்கர் நிலமா, இல்ல 100 கோடி பேங்க் பேலன்ஸா, இல்ல 100 சவரன் தங்க நகையா? ஐயா அவர்கள் இந்த அளவிற்கு உயர்ந்ததற்கு ஒரே ஒரு ஆயுதம். எந்த ஆயுதம் என்றால் கல்வி என்ற ஆயுதம் தான். நெஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொடுத்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்வதை படித்துக் கொடுத்தான் பகத்சிங். மாணவர்களை சாக போகும் பகத்சிங் படித்த போது வாழ போகும் நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகும் நீங்கள் படிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். பாட புத்தகத்தை படிக்கின்ற நேரம் போக மீதி நேரங்களில் பொது அறிவு புத்தகங்களையும் இலக்கிய புத்தகங்களை படித்து புகழ்பெற்ற அறிஞராகவும் பொறியியல் வல்லுநராகவும் மருத்துவ வல்லுநராகவும் ஏன் மாவட்ட ஆட்சியராகவும் உங்களால் ஆக முடியும்? Nothing is impossible. முடியாது என்பது கிடையாது. முடியும் என்பதோ முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும். Try and try till you reach your goal. முயற்சி செய், திரும்ப முயற்சி செய், உன்னுடைய இலக்கை அடையும் வரை. நீங்கள் முயற்சிக்கும் போது பல தடைக்கற்கள் எழும், அவைகளை படிக்கற்களாக மாற்ற கடினமாக உழைக்க வேண்டும். There is no substitute for hard work. கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லை. மாணவர்களே, உங்கள் மனது உங்கள் இதயம் நரம்புகளாக பின்னப்பட்டிருக்க கூடாது, இடிதாங்கி கம்பிகளாக பின்னப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் மனது எப்போதும் கல்லாக இருக்கக்கூடாது, எப்பொழுதும் கல்லாக இருக்க வேண்டும். உள்ளியடிகளை இருக்கின்ற கல்லாக. உள்ளியடிகளை ஏற்காத கல் பலம் இருக்கும் படிக்கற்களாகும். நீங்கள் சாதனை படித்து சரித்திரத்தில் இடம்பிடிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா படிக்க வேண்டும். படிக்காவிட்டால் என்ன நடக்கும்? உலகத்தோடு ஒட்ட உலகம் பழக்கத்தில் கல்லார் அறிவில்லாதார், படிக்காதவனை அறிவில்லாதவன் என்கிறார் வல்லவர். தான மயிலாக கண்டிருந்த வாய்க்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொன்னார் சிறகை விட்டு ஆடினார் போலுமே கல்லாதவன் கற்ற கை என்றான் பாவினார். எல்லா நலமும் ஈண்டிடக் வழியில் இல்லா வீடு இருந்த வீடு, படிக்காத வீட்டை இருந்து விடுகிறார் பாரதிதாசன். படிப்பில்லாமல் இருந்த குடிதனம் நரம்பில் துடிப்பில்லாமல் இருந்த சுடுகாடு, படிக்காத குடும்பத்தை சுடுகாடு என்கிறார் பாரதிதார். அறிவை கல்வியால் கல்வி இல்லா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விடும் என்கிறார். கல்வியறிவில்லாத காரணத்தால் எத்தனையோ பணக்கார குடும்பங்கள் கூட சீரழிவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். எதையும் ஆட்சி செய்வதையும் வரலாற்றையே படிக்கின்றோம். மாணவர்களே, படித்தால் மட்டும் போதாது, ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியம் ஒழுக்கம். படித்தால் மட்டும் போதாது, ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கம் மிக முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கத்தை உயிரை விட மேலானது என்கிறார் வள்ளுவர். Wealth is lost, nothing is lost. Health is lost, something is lost. But character is lost, everything is lost. ஒழுக்கத்தையும் கல்வியையும் இரு கண்களாக போற்ற வேண்டும் என்று பிரின்ஸ் என்ற புத்தகத்தில் வாக்கியவழி குறிப்பிடுகின்றார். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது என்கிறார் மகாத்மா காந்தி. Creating and cultivating discipline is the chief attribute of education. என்ன அர்த்தம்? ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியின் தலையாய பண்பு. மாணவர்களே, உங்களுக்கு ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை கொடுப்பது யார்? யாருப்பா? உங்களுக்கு ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை தரது யாரு? ஆசிரியர். உங்களுக்கு ஒழுக்கத்தோடு கல்வி கொடுக்கக்கூடிய கல்வியை கொடுத்து இந்த உலகில் தலைநிலை வைப்பவர் தான் ஆசிரியர். உங்களை பெற்று வளர்ப்பதுதான் பெற்றோரின் கடமை. இந்த உலகை தலைநிலை வைப்பதுதான் ஆசிரியர். காலத்தின் பயனை வாய்ப்பு பேசுறேன். காலத்தின் பயனை கருத்தில் கொண்டு வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம். சிறப்பை ஏற்படுத்த தலைமுறையாற்றிய அந்த மதிப்பிற்குரிய என் தேர்த்தி ஐயாவுக்கு இந்நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு
ஐயா சார்பாக முன்னாள் அமைச்சர் திமுக மாவட்ட மேற்கு ஒன்றியத்திற்கு மாவட்ட செயலாளருக்கு மரியாதை செய்வதுமாக தமிழக அரசியல் பயணத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் பயணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கொள்ளையை நடுங்க வைக்கும் பேரிடிகளுக்கும் அறிவை கிழித்தெறியும் மின்னல் கொடிகளுக்கும் கட்டுகளையும் முட்டுகளையும் உடைத்திருந்து தாறு மாறாக பாய்ந்து அட்டகாசம் செய்யும் வெள்ளப்பெருக்குகளுக்கும் ஊழி கூட்டுகளுக்கும் ஆட்பட்டாலும் தலைவருத்தாலும் தமிழக மக்கள் முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அந்தி பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று அகந்தை இல்லாத வாழ்க்கைக்கும் எளிமையான வாழ்க்கைக்கும் இலக்கணமாக திகழ்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் ஐயா பழனியப்பன் அவர்களுக்கு இந்த பொன்னாடி அளிக்கின்றேன். அடுத்ததாக மரியாதை செய்ய ராணி அம்பேத்கர் அவர்கள் மரியாதை செய்கிறார் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு. அடுத்ததாக நமக்கு சிறப்புரை ஆற்ற உள்ள ஐயா அவர்களை பற்றி எனது பணி நிமித்தமாகவும் எனது சொந்த வேலையின் காரணமாக ஐயா வீட்டுக்கு வருகை தந்திருந்தேன். அந்த உபசரிப்பை பார்க்கிறப்ப இப்படி முன்னாள் அமைச்சர் இப்ப பெரிய நம்ம சைட்ல தருமபுரியில பார்க்கும்போது தருமபுரி மாவட்டத்திலே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர் எளிமையான இடத்துல அனைத்து மக்களையும் சரிசமமா வர வச்சு பாகுபாடியின்றி அனைத்து அங்க வந்தவங்க எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறாப்புல சாப்பிட வச்சாப்புல. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கிறேன். எல்லாத்தையும் வர வைக்கிறாரு. யாரெல்லாம் வரலாம் முகம் சுழிக்கல. வேலைப்பாடு நிறைய இருந்தது ஐயாவுக்கு, அப்பயுமே முகம் சுழிக்கல. எல்லாத்தையும் உட்கார வைக்கிறப்ப எல்லாத்தையும் சாப்பிட சொல்றப்ப எல்லாத்துக்கும் டீ கொடுக்குறப்பல நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். என்னடா இப்படி இருக்கிற பாக்குறேன், வரவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறேன். மூஞ்சி சுழிக்காம அந்த குணம் நிறைந்த மாபெரும் மனிதருக்கு இந்த காமராசர் அறக்கட்டளை துவக்க விழா செய்வதற்கு நெஞ்சார்ந்த இந்த இடத்துல மரியாதை தெரிவித்துக் கொண்டு ஐயா உங்க உள்ளத்துக்கு என்றும் கடமைப்பட்டு இருப்பேன். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைஞ்சேன். நமது வீட்டின் வந்து அப்பதான் நான் நினைச்சேன், இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் ஐயா உள்ளமே. அது மீண்டும் மீண்டும் அதே மாதிரி எல்லா எளிய மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற இடத்துல கேட்டுக்கொண்டு அடுத்ததாக சிறப்புரையாற்ற ஐயா அவர்களை இந்நேரைக்கு அழைக்கிறேன். பெத்தூரில் காமராசர் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை துவக்க விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான தலைவர், தன்னம்பிக்கை பேச்சாளர், அறக்கட்டளை நிறுவனர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் என் தீர்த்தகிரி அவர்களே, எல்லாம் கைத்துக்குங்க. அதே போல இங்கே வரவேற்புரை நல்கிய வருவாய் ஆய்வாளர் அன்பு சகோதரர் ஆர் சின்னக்கண்ணன் அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் நெப்போலியன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ராணி அம்பேத்கர் அவர்களே, இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய அரூரிலே கழக இலக்கிய பகுத்தறிவு பேரவை தலைவர் பாடகர் மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய மாவட்ட பிரதிநிதி ஆர் கருணாநிதி அவர்களே, அதே போல இங்கே தருமபுரி மேற்கு மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் அன்பு தம்பி கோட்டீஸ்வரன் அவர்களே,
அதே போல முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி.எஸ். குப்புசாமி அவர்களே, அதே போல வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்களே, அதே போல சோழ மண்டல பொறுப்பாளர் ஜி. பிரபாகரன் அவர்களே, அதே போல விஜயரசன் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய தமிழ்மணி அவர்களே, மதியழகன் அவர்களே, இளங்கோ அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, அதே போல கிளை செயலாளர்கள் வெள்ளையன் அவர்களே, சாஸ்திரி அவர்களே, அதே போல நன்றி உரையாற்றுவதற்காக வருகை வந்திருக்கூடிய செந்தில் அவர்களே, செல்வம் அவர்களே, அதே போல வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய செந்தில் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெத்தூரிலே காமராசர் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை துவக்க விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், நீங்க வந்து இந்த பங்கன்ல இதை நிச்சயமா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அவர் பேசுற போது பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து நான் பேசுற போது கவனிச்சேன், அவர் பேச்சு கவனிச்சேன். அவர் சொன்னாரு, அதாவது வந்து இந்த அளவுக்கு ஒரு சாதாரண மனிதன் உயர்ந்திருக்கிறார் சொன்னா அதுக்கு வந்து கல்வின்னு சொன்னார். அதே நேரத்துல என்னுடைய உழைப்பும் உண்டு, அதை நான் பார்க்கணும். கலைஞர் வந்து இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு சேவை செஞ்சாரு, அண்ணா எப்படி இருந்தாரு, அண்ணாவுடைய கொள்கை என்ன, அதையெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுக்கான மகளிருக்காக செய்து வர திட்டங்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அது மிகவும் பாராட்டுக்குரியது. அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நம்முடைய தீர்த்தகிரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, கலைஞர் செய்திருக்கிற விஷயங்கள் என்ன, நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிற பெண்களுக்கான திட்டங்கள் என்ன, இதையெல்லாம் சொன்னாங்க. அதே போல நான் வந்து தீர்த்தகிரி வந்து ஏற்கனவே என் மேல கொஞ்சம் வருத்தமா இருக்கார். கிளை செயலாளர் கேட்டார், கிளை செயலாளர் போடணும்னு கேட்டாரு. அதனால அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. தலைமையில கேட்டோம்னு சொல்லி சொன்னா, எப்ப தேர்தல் வருதோ, கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் வருதோ அப்பதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு மீட் மட்டுமே போட்டு கொடுத்தோம், அவருக்காக போட்டு கொடுத்தோம். அது இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டாயம் எனக்கு ஏற்பட்டுருச்சு. அதாவது வந்து இங்க அதுவும் படிக்காத பண்பாளர் காமராஜருடைய பெயரில் அறக்கட்டளை தொடக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆகவே இதை தொடர்ந்து அவர் செய்யணும். அவர் செய்யறதுக்கான வாய்ப்பை நீங்களாம் உருவாக்கி கொடுக்கணும், உங்கள் மூலமாக அதை உருவாக்கி கொடுக்கணும். அவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் எவ்வளவு சாதாரணமான குடும்பத்துல பிறந்தவர், நல்ல படிச்சவர். அவர் பேச்சு போகும்போதுதான் படிச்சேன், இன்னைக்குதான் கேட்டா அவர் நல்ல படித்தவர், இவ்வளவு விவரமா பேசுறாரு அப்படின்றது எனக்கு வேணுமா பாராட்டுவது. அவருடைய மனைவி வந்திருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, சாந்தி. அவங்க அநேகமா எதாவது வேலையில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏரி வேலை கணக்கெடுக்க போறாங்க, BA படிச்சிருக்கிறாங்க, ஏரி வேலை கணக்கெடுக்க போறாங்க. பணிதள பொறுப்பு MA ML படிச்சிருக்கிறாங்க. நீங்க MA ML, அவங்க BA படிச்சிருக்கிறாங்க. அப்போ உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு ஏரி வேலை கணக்கெடுக்க போற குடும்பத்தை நான் பாராட்டுகிறேன். உழைச்சி முன்னேறின சாந்தி அவர்களை பாராட்டுகிறேன். இது போன்ற ஒரு நம்முடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு முன்னுக்கு வரணும்னு சொல்லி சொன்னா இதையெல்லாம் நாம செய்யணும். யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு யாரோ உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தப்பு. ஆகவே நம்முடைய உழைப்பால நாம இந்த நிலைக்கு வரணும். எவ்வளவோ அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், அதுவும் சொல்ல போனா தீர்த்தகிரி எவ்வளவோ கஷ்டத்தை கொடுப்பாரு. அதை தாண்டி இந்த அளவுக்கு வந்து அதை தாண்டி அது மனைவின்ற மேல ஒரு அக்கறை வச்சு அது சொன்னாங்க. இங்க வந்து எனக்கு சாந்தி சால்வை போட்டாங்க, அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது.
அவருடைய மனைவி இந்த மாதிரியான ஒரு வகையில ஈடுபடுத்துறதுன்றது சாதாரணமான காரியம் அல்ல. ஆகவே அவர் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். நானே இப்பதான் அவருடைய பேச்சு கேட்டிருக்கிறேன். பேச்சு கேட்கிற போது உண்மையாவே நான் மனம் உயர்ந்து கொஞ்ச நேரம் பேசுமான்னு சொல்லி கேட்டார். என்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் கேட்டார். நீ கொஞ்ச நேரம் பேசுங்க, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதற்காக அவரை தொடர்ந்து உங்களை போன்றவர்கள் இதற்கு இந்த அறக்கட்டளை காமராஜர் கல்வி அறக்கட்டளை சமூக அறக்கட்டளை துவக்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை போன்ற அவர்களுடைய பெரிய வசதியானலாம் ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி இதுல இருக்கிற முக்கியமானவங்க யாராவது ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரியான ஒரு அறக்கட்டளை தொடர்ந்து சேவை செய்வதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி, காமராஜருடைய பெயரால் தொடங்கப்படுகிற கல்வி அறக்கட்டளை என்பது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அவர் கேட்டாரு, ஆகவேதான் நான் இதுல வந்திருக்கிறேன். எப்படியாவது இது மிஸ் பண்ணக்கூடாது, இதை நாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆகவே இதை வருகை வந்து கலந்து கொண்டு பாருங்க. நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல இதுல வீட்டுல துப்புரவு பணியாளர் இருக்கிறாங்க. அதே போல இங்க பல்வேறு பொதுமக்கள்லாம் முதியவர்கள்லாம் பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மாணவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, அதே போல மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துப்புரவு பணியாளருக்கும் வாழ்த்துக்கிறேன். இங்க வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் வாழ்த்துக்கிறேன். மகளிருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இன்னும் நிறைய நேரம் பேசணும் ஆசை இருக்கு. இருந்தாலும்னா ஒரு 10 ப்ரோக்ராம் எனக்கு இருக்கு, 10 நிகழ்ச்சிக்கு நான் போக வேண்டியது இருக்குது. ஆகவே அதனாலதான் சொன்னேன், காலத்தின் அருமை எழுதி பாடகர் மணி கூட பேச வேண்டாம், நானே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆகவே அந்த அளவுக்கு உண்மையிலேயே உங்களுடைய உதவியோடு தீர்த்தகிரி அவர்கள் தன்னம்பிக்கை பேச்சாளர். பேசுற பேச்சை பார்த்தோன்னே அந்த தன்னம்பிக்கை இருக்கு, இன்னும் அவருக்கு இருக்கு. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னா தன்னம்பிக்கை தான் மிகவும் அவசியம். அதை பயன்படுத்தி கொண்டுதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்ற நிறுவனத்தை வருகிறேன். ஆகவே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிற போது நான் நல்ல முறையில் பேசுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் தொடக்கம் செய்துள்ளலாம். ஐயா அவர்களுக்கு முன்னாடி போங்க, 5 பேர் அந்த சேலையை எடுத்து கொடுங்க. சாஞ்சேகா எடுத்து கொடுங்க. காமராஜர் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை துவங்குவதற்கு ஏழை மக்களுக்கு நல உதவி திட்டங்கள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஜெத்தூர் நகரில் ஜெத்தூர் கிராமத்தில் காமராஜர் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை துவக்க விழா துவக்கி வைத்த மதிப்பிற்குரிய உயர் திரு பழனியப்பா அவர்களை இக்கிராமம்